Selected point number 2979 2979 रुद्र ज्ञान यज्ञ अविनाशी है, कोई फिक्रात नहीं करनी चाहिए, हमारा क्या होगा? இந்த ருத்ர ஞான யக்னம் அழிவில்லாததாகும். ஆகவே நமக்கு என்ன ஏற்படும் என்ற கவலை இருக்கக்கூடாது. மஸ்ட் வாட்ச், கண்டிப்பாக பார்க்கணும். एक बार भी अर्पण हुए, ஒரே ஒரு தடவை கூட அர்ப்பணமாகிவிட்டால் धोखे से भी माँ बाप ने अर्पण कर दिया, ஏமாற்றத்தின் மூலமாகவும் ஒருவேளை அம்மா அப்பா வந்து அர்ப்பணை செய்து விட்டாங்க, तो बाप की जिम्मेवारी हो जाती है. பிறகு அவர்கள் தந்தையினுடைய பொறுப்பாகி விடுகிறார்கள். अरे जो यज्ञ में सरेंडर हैंड्स बैठे हुए हैं वो मुर्दे हैं, आत्मा शरीर में है या नहीं है? அரே யக்னத்தில் எந்த சரண்டர் ஹேண்ட்ஸ் இருக்கிறார்களோ அவர்கள் பிணமா, ஆத்மா உடலில் இருக்கிறதா இல்லையா? अरे फ्री होके बोलो, यहाँ डर की कोई बात नहीं है. பாபா சொல்றாரா அந்த பிரதருக்கு, ஃப்ரீயாக ஏதாவது சொல்லுங்க, இங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. धड़ाके से बोलो, जो अंदर है सो बाहर निकालो. எது உள்ள இருக்கோ அது வெளியே கொண்டு வாங்க, உடனே சொல்லுங்க. नहीं, आत्मा आत्मा बगैर शरीर तो आत्मा कुछ नहीं कर पाएगा ना. अरे तो ईश्वरीय सेवा तो कर पाएगा. பாபா சொல்றாரு, ஈஸ்வரிய சேவையை அவங்களால செய்ய முடியும் இல்லையா? रथ का धंधा न करे, உடலினுடைய தொழிலை பலை செய்ய வேண்டாம். अपने रथ के लिए धंधा न करे, தன்னுடைய உடலுக்காக தொழில் செய்ய வேண்டாம். ईश्वरीय धंधा तो करेगा. ஈஸ்வரனுடைய தொழிலை செய்வாங்க இல்லையா? अपने रथ के लिए सिर्फ इतना धंधा करे தன்னுடைய உடலுக்காக வெறும் இவ்வளவு தொழில் செய்யணும் कि रथ को भोजन जरूरी है, वो भोजन बनाए और खाए. என்னவென்றால் உடலுக்காக என்ன சாப்பாடு அவசியமாக இருக்கிறதோ அந்த சாப்பாடை செய்யுங்கள், பிறகு சாப்பிடுங்கள். अच्छा बनाए भी नहीं, சரி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ऐसा ही बैठा रहे बाबा की याद में. இப்படியே பாபாவினுடைய நினைவில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி. और बहुत से ऐसे हैं பிறகு நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, वो कोई सेवा नहीं करते, அவங்க எந்த ஒரு சேவையுமே செய்வதில்லை. ऐसे ही बैठे रहते हैं, खाते हैं, सोते हैं, खोते हैं, खाते हैं, बस. சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, எழுந்துக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். उनकी बुद्धि में ज्ञान बैठा ही नहीं. அவர்களின் புத்தியில் ஞானம் அமரவே இல்லை. भोजन बना तो भी उनको भोजन मिलता है कि नहीं? नहीं बनाते भोजन. அப்பொழுதும் அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா இல்லையா? அவங்க சாப்பாடே செய்ய மாட்டேங்கிறாங்க, मना कर देते, அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. हमको ये दर्द हो रहा है, हमको वो दर्द हो रहा है, எங்களுக்கு இது வலிக்குது, எங்களுக்கு அது வலிக்குது, हम नहीं बना पाएंगे. எங்களால செய்ய முடியாது, सीधा मना करते हैं. டைரக்டா செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. उनको निकाल दिया जाता है. அவர்களை என்ன வெளியேற்றப்படுகிறதா? किसी बच्चे को आपने सुना कि बाबा ने इस सरेंडर हैंड को कान पकड़ के निकाल दिया, निकलो बाहर, तुम कोई काम नहीं करते. எந்த குழந்தைகளுக்காக கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன? என்னவென்றால் பாபா வந்து இந்த சரண்டர் ஹேண்ட காதை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாரு. ஏனென்றால் இவங்க வந்து சேவையை செய்ய மாட்டேங்கிறாங்க, எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, அதனால வெளியே போ அப்படின்னு பாபா செஞ்சிருக்க மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? अरे बाबा कहते कोई भी शिफ्ट नहीं है बच्चों में, பாபா சொல்கிறார், குழந்தைகளில் எந்த ஒரு விசேஷ தன்மையோ இல்லை, लेकिन एक शिफ्ट तो है, ஆனால் ஒரு விசேஷம் இருக்கிறது, एक गुण तो है. ஒரு குணம் दुनिया இருக்கிறது. वालों में वो गुण नहीं है बाप को पहचानने का. உலகத்தினரிடம் தந்தையை தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த குணம் இல்லை. तुम बच्चों ने बाप को पहचाना, ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் தான் தந்தையை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். दुनिया ने नहीं पहचाना. इस गुण के आधार पर उन बच्चों को जिंदगी भर पालना करता है. உலகத்தினர் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆகவே இந்த குணத்தின் அடிப்படையில் தான் வாழ்நாள் முழுவதும் அவர்களை பராமரிக்கிறார், பார்த்து கொள்கிறார். कुछ भी पेट का धंधा न करे. வயிறுக்காக எந்த ஒரு தொழிலும் செய்ய வேண்டாம். और अभी तो ये बुद्धि में है कि हम धंधा करते हैं तब खाते हैं. இப்பொழுது புத்தியில் இது இருக்கிறது, என்னவென்றால் நாங்கள் தொழில் செய்கிறோம், அப்பொழுதுதான் சாப்பிடுகிறோம். आगे चल के ऐसा टाइम आने वाला है பிறகு வரக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட நேரம் வரவிருக்கிறது. कि जो नोटों की गड्डियां फेंकने वाले हैं ना, भिखारियों को भी नोटों की गड्डियां फेंक देते हैं. யார் வந்து பணக்கட்ட வீசக்கூடியவங்களாக இருக்கிறார்கள், சும்மாவே வீசி விடுகிறார்கள். 100 की नोट, एक एक नोट की गड्डी फेंक देते हैं. लो
நூறு ரூபாய் இருக்கக்கூடிய நோட்னுடைய கட்டை வீசுறாங்க, எடுத்துக்கொள்ளுங்கள், आराम से रहो। நல்லா ஆராம்சமா இருங்க. ऐसों के लिए चैलेंज दिया हुआ है அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு சேலஞ்ச் கொடுத்திருக்காரு. कि जब पानी का ऐसा अकाल पड़ेगा, இப்படிப்பட்ட पानी की एक बूंद नहीं मिलेगी, இப்படிப்பட்ட வறட்சி வரும், எப்பொழுது குடிப்பதற்காக ஒரு சொட்டு தண்ணீரும் கிடைக்காது, खाने के लिए एक दाना नहीं मिलेगा, रोटी का टुकड़ा नहीं मिलेगा, சாப்பிடுவதற்காக ஒரு ரொட்டி துண்டும் கிடைக்காது, नोटों की ஒரு தானியம் கூட கிடைக்காது, गड्डियां सड़कों पर पड़ी रहेंगी, उनको कोई खाने के लिए अन्न नहीं देगा। பணக்கட்டு ரோட்ல இருக்கும், வீசி இருக்கும், ஆனால் அவர்களுக்கு சாப்பிடுவதற்காக யாருமே ஒரு துளி தானியமும் தர மாட்டாங்க. अब कहाँ से खाएंगे? அப்பொழுது எங்கிருந்து சாப்பிடுவாங்க? ऐसा भारतवर्ष में होने वाला है। இப்படி பாரதத்தில் தான் நடக்கவிருக்கிறது. सब धंधों में नुकसान हो जाएंगे, எல்லா தொழிலிலும் நஷ்டம் ஏற்படவிருக்கிறது, कोई धंधा नहीं बचेगा। எந்த ஒரு தொழிலும் இருக்காது. जब नुकसान ही हो, और अभी भी धंधों में नुकसान हो रहा है कि नहीं பிறகு இப்பொழுதும் அந்த தொழில்களில் நஷ்டம் ஏற்படுகிறதா இல்லையா? है? तो नुकसान होते होते जब सब धंधे चौपट हो जाएंगे, பிறகு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டு எப்பொழுது அனைத்து தொழிலும் வீணாகி விடுமோ, तो कहाँ से पेट का धंधा लाएंगे? அப்பொழுது வயிற்றிற்காக எங்கிருந்து வயிற்று பொழப்ப கொண்டு வருவாங்க? चोरी करेंगे, திருடுவாங்க, डकैती डालेंगे, கொள்ளை அடிப்பாங்க, वो भी तो धंधा है। அது கூட தான் ஒரு தொழிலாகும். अरे करेंगे कि नहीं करेंगे? அரே செய்வாங்களா இல்லையா? वो सुकर्म करने के लिए बोले हैं। हैं? सुकर्म करने के लिए शरीर चाहिए कि नहीं? அவங்க சொல்றாங்க நல்ல கர்மம் செய்வதற்கும் இந்த உடலும் தேவையில்லை. अरे सर्विस किसकी करेंगे? गवर्नमेंट ही नहीं रहेगी ये। அரே யாருக்கு நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்க? இந்த கவர்மெண்டே இருக்காது. गवर्नमेंट ही मान लो फेल हो गई तब? ஒருவேளை இந்த கவர்மெண்ட்டுமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? करेंसी फेल हो गई तब? கரன்சி எப்பொழுது ஃபெயில் ஆகுதோ அப்ப என்ன பண்ணுவீங்க? करेंसी फेल हो सकती है कि नहीं? கரன்சி ஃபெயில் ஆக முடியுமா இல்லையா? अरे அரே फेल तो हो सकती, सब विनाश ही होगा तो सब। तब அவங்க சொல்றாங்க கண்டிப்பா ஃபெயில் ஆகும், ஏன்னா அனைத்தும் அழியவிருக்கிறது. तब कहाँ खाएंगे? அப்பொழுது எங்க போய் சாப்பிடுவாங்க? गोली मार लेंगे? उस वक्त की बात ஷூட் பண்ணிடுவீங்களா? है, ठीक है। और हाँ रास्ता है, गोली मार लो। அவங்க சொல்றாங்க ஆமா அப்பொழுது ஏதாவது ஒரு வழி இருக்கும். அவ சொல்றாரு ஆமா வழி இருக்கு, தன்னை ஷூட் பண்ணிக்கோங்க. मारेंगे? ஷூட் பண்ணுவீங்களா? इस शरीर को गोली मार दो। இந்த உடலை ஷூட் பண்ணிடுங்க. मारेंगे? ஷூட் பண்ணுவீங்களா? नहीं मारेंगे, तब मजबूरी आ जाएगी ஷூட் பண்ண முடியாது, அப்பொழுது அந்த மாதிரி வலுக்கட்டாயம் இருக்கும் ड्रामा में, டிராமால. और ड्रामा पुरुषार्थ कराएगा। பிறகு அந்த நேரத்தில் டிராமா முயற்சியை செய்விக்கும். क्या पुरुषार्थ कराएगा? என்ன புருஷார்த்தம் செய்விக்கும்? यही இந்த புருஷார்த்தம் कि தான் जो कुछ करना है आत्मा के कल्याण के लिए करना है। என்னவென்றால் நாம் என்னவெல்லாம் செய்யணுமோ அது ஆத்மாவினுடைய நன்மைக்காக தான் செய்யணும். இப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை டிராமா செய்விக்கும். देह के कल्याण के लिए चिंता नहीं करनी है। உடலினுடைய நன்மைக்காக நாம் கவலை கொள்ளக்கூடாது. आत्मा का बाप आया हुआ है। ஆத்மாக்களின் தந்தை வந்திருக்கிறார். अरे बच्चों का बाप होता है, குழந்தைகளின் தந்தை இருக்கிறார். बच्चों को बाप ने पैदा किया है, तो बाप की जिम्मेवारी क्या है? குழந்தைகளை தந்தை ஜென்மம் கொடுத்திருக்கிறார் என்றால் பிறகு அவருடைய பொறுப்பு என்னவாகுகிறது? बच्चे सामने भूख मरते रहे குழந்தைகள் முன்னால் பசியால் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். और बाप देखता रहेगा? அப்பொழுது தந்தை என்ன பார்த்து கொண்டே இருப்பாரா? रोटी दाल खीर पूड़ी खाता रहेगा? பார்த்து கொண்டே அவர் மட்டும் ரொட்டி, பருப்பு, பூரி, பாயசம் சாப்பிடுவாரா? खाएगा? சாப்பிடுவாரா? अब बच्चों की बुद्धि में नहीं आता है। பிறகு குழந்தைகள் புத்தியில் வருவதில்லை. बच्चा बुद्धि है। குழந்தை புத்தி ஆகும். मेरी सेवा करने वाले, ईश्वरी धंधा करने वाले कभी என்னுடைய சேவையை செய்யக்கூடியவர்கள், ஈஸ்வரனுடைய தொழிலை செய்யக்கூடியவர் ஒரு பொழுதும் भूख नहीं मर सकते। பசியால் இறக்க முடியாது. इतनी गारंटी मिलने के बावजूद भी இவ்வளவு கேரண்டி கிடைத்த பிறகும் கூட देखो कैसे प्रश्न करते हैं பாருங்க எப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறாங்க. कि दुनियावी धंधे किए बगैर என்னவென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலை செய்யாமல் कैसे चलेगी जिंदगी? வாழ்க்கை எப்படி ஓடும்?
जबकि सामने देखते हैं எப்பொழுது முன்னால் பார்க்கிறார்கள் कि ढेर के ढेर बच्चे दुनियावी धंधा छोड़ के बैठे हैं। நிறைய குழந்தைகள் உலகத்தினுடைய தொழிலை விட்டுவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். बाप के जो बच्चे हैं, தந்தையினுடைய யார் குழந்தைகளாக இருக்கிறார்களோ, जो ईश्वरीय कारखाने में लगे हुए हैं, யாரு ஈஸ்வரனுடைய தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ, वो दुनियावी धंधा कर रहे हैं அவர்கள் உலகத்தின் தொழிலை செய்கிறார்களா, या ईश्वरीय धंधा करते हैं? இல்லை ஆனால் ஈஸ்வர தொழிலை செய்கிறார்களா? पेट का धंधा करते हैं வயிற்றுக்காக தொழிலை செய்கிறார்களா, या बुद्ध रूपी पेट का धंधा करते हैं? இல்லை ஆனால் புத்தி ரூபமான வயிறுக்காக தொழில் செய்கிறார்களா? तो भूख मर रहे हैं क्या? ஆகவே பசியால் இறக்கிறார்களா என்ன? है? हाँ, अगर झूठे बच्चे हैं, ஆமா, ஒருவேளை பொய்யான குழந்தைகளாக இருந்தால், आज्ञाकारी, वफादार, फरमानबरदार, ईमानदार बच्चे नहीं हैं, கட்டளை கீழ்ப்படியக்கூடியவர்கள், நேர்மை உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களாக இல்லை என்றால், कहते कुछ हैं दुनिया के सामने और करते कुछ हैं, உலகத்திற்கு முன்னால் ஏதோ ஒன்றை சொல்கிறார்கள், பிறகு அவர்கள் ஏதோ ஒன்றை செய்கிறார்கள். तो उनकी गारंटी नहीं है। ஆகவே அவர்களுக்காக கேரண்டி இல்லை. लेकिन जो असली बाबा के बच्चे हैं, ஆனால் யார் உண்மையான பாபாவினுடைய குழந்தையாக இருக்கிறார்களோ, उनके लिए गारंटी है। அவர்களுக்காக இது கேரண்டி இருக்கிறது. आज ही सारे धंधे छोड़ दें, என்னவென்றால் அவங்க இன்னைக்கு எல்லா தொழிலையும் விட்டுடுங்க, और ईश्वरीय सेवा में लग जाएं। பிறகு ஈஸ்வரிய தொழிலில் ஈடுபடுங்க. कोई दिन ऐसा आएगा जो वो भूख मरे। ஏதாவது ஒரு நாள் அவர்கள் பசியால் இறப்பாங்க. அப்படிப்பட்ட நாள் வருமா? आएगा? வருமா? नहीं आ सकता। வர முடியாது. बाप खुद सैंपल बन करके आता है। தந்தை சுயம் சாம்பிளாக வருகிறார். इस बात का उदाहरण बन करके आता है। இந்த விஷயத்தினுடைய எக்ஸாம்பிளாக வருகிறார். पहले तो बाप भूख मरे, फिर தந்தை தான் பசியால் இறப்பார். அதற்கு பிறகு फिर बच्चे भूख मरे। குழந்தைகள் இறப்பார்கள். आप बच्चों के लिए गारंटी करते हैं தந்தை குழந்தைகளுக்காக இந்த கேரண்டி செய்கிறார். कि सारी दुनिया भूख मरती रहे लेकिन मेरे बच्चे, என்னவென்றால் முழு உலகமும் பசியால் இறந்து கொண்டே இருக்கும், ஆனால் என்னுடைய குழந்தைகள் भूख नहीं मरेंगे। பசியால் இறக்க முடியாது. इतनी गारंटी देने के बाद भी दुखी दुख याद आता है। இவ்வளவு கேரண்டி கொடுத்த பிறகும் கூட துக்கமே துக்கம் தான் நினைவு வருகிறதா? कि वो दुखी 5000 वर्ष के बाद फिर रिपीट होगा। என்னவென்றால் அந்த துக்கம் பிறகு 500 வருடங்களுக்கு பிறகு ரிப்பீட் ஆகும். अरे बाबा के बच्चों को तो इतना दुख मिलता भी नहीं है। அரே பாபாவினுடைய குழந்தைகளுக்கு இவ்வளவு துக்கம் கிடைப்பது கூட இல்லை. जो सड़क पे पड़े पड़े भिखारियों की तरह भीख मांगे। என்னவென்றால் சாலை ஓரத்தில் இருந்து விட்டு பிச்சைக்காரர்கள் போல் பிச்சை வாங்கக்கூடிய துக்கம் பாபாவினுடைய குழந்தைகளுக்கு வருவதில்லை. कोई बच्चा ऐसा यहाँ बैठा हो तो बताए। ஏதாவது ஒரு குழந்தை இப்படி இங்க உட்கார்ந்து இருந்தா சொல்லுங்க. कोई है ऐसा? யாராவது அப்படி இருக்கீங்களா? और दुनिया में कितने भिखारी होंगे? பிறகு உலகத்துல எவ்வளவு பிச்சைக்காரங்க இருப்பாங்க. क्राइस्ट जैसी श्रेष्ठ आत्मा, கிரைஸ்ட் போல சிரேஷ்டமான ஆத்மா, उसके लिए भी मुरली में बोला, அவருக்காகவும் முரளியில சொல்லி இருக்கிறார். भिखारी के रूप में इधर उधर मारी मारी फिर रही। பிச்சைக்கார ரூபத்தில் இங்கு அங்கு சுற்றி கொண்டிருக்கிறார், அலைகிறார்.
आपको तो खुश होना चाहिए। உங்களுக்கு நீங்க சந்தோஷம் அடைய வேண்டும். अपने बच्चों के लिए तो बाबा ने बोला मेरे बच्चे भूख मरेंगे क्या? தன்னுடைய குழந்தைகளுக்காக பாபா சொல்லிவிட்டார், என்னுடைய குழந்தைகள் பசியால் இறப்பார்களா என்ன? भूख नहीं मरेंगे। பசியால் இறக்க மாட்டார்கள். 36 प्रकार के भोग भी नहीं देता हूँ। 36 வகையான சாப்பாடையும் கொடுப்பதில்லை. क्या? என்ன? और ऐसी भी स्थिति नहीं आवेगी बच्चों की जो सड़क में बैठ करके भोजन मांगना पड़े। பிறகு சாலையோரத்தில் அமர்ந்து கொண்டு சாப்பாடுக்காக பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையும் வராது. सादा खाना, सादा रहना சிம்பிளாக சாப்பிடுவது, சிம்பிளாக இருப்பது, और सादा पहनना। பிறகு சாதாரணமாக ஆடை அணைவது, मकान भी साधारण வீடு கூட ரொம்ப சாதாரணமானது. नहीं, नालों के किनारे झोपड़पट्टियां पड़ी हुई हैं। இப்படி கூட இல்லை, காவாய் ஓரத்தில் குடிசை வீடுகள் இருக்கிறது. कोई बाबा का बच्चा ऐसा देखा? யாராவது ஒரு பாபாவினுடைய குழந்தையை இப்படி பார்த்திருக்கீங்களா? एडवांस पार्टी में ऐसा कोई बच्चा देखा? அட்வான்ஸ் பார்ட்டில இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு குழந்தையை பார்த்திருக்கீங்களா? जो नालों के किनारे की झोपड़पट्टी में रह रहा वो डाल देते हैं क्या प्लास्टिक का तंबू। எப்படியானால் காவாய் ஓரத்தில் குடிசை வீடில் அதுவும் மேல பிளாஸ்டிக் போடுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட வீடில் இருக்கக்கூடியவர்களை யாராவது பார்த்திருக்கீங்களா? कोई बच्चा नहीं। எந்த ஒரு குழந்தையுமே இல்லை. तो आबू अब्बा का घर याद आता है? ஆகவே ஆபு தந்தையினுடைய வீடு நினைவுக்கு வருகிறதா? आबू अब्बा का घर है वैसा ही हमारा भी घर साधारण। எப்படி ஆபு அப்பாவினுடைய வீடு இருக்கிறதோ அதே போல் நம்மளுடைய வீடும் சாதாரணமாக, खान पान साधारण, சாப்பிடுவது குடிப்பது அனைத்தும் சாதாரணமாக இருக்கணும். पहनना ओढ़ना साधारण, ஆடை அணிவது இது கூட சாதாரணமாக. तो एडवांस पार्टी वाले देखें ஆகவே அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்க பாருங்க, कि शाम को जब सोते हैं उससे पहले जो भोजन करते हैं சாயங்காலத்தில் எப்பொழுது தூங்குகிறோமோ அதற்கு முன்னால் என்ன சாப்பாடை சாப்பிடுகிறோமோ, जैसे आबू अब्बा के घर में खिचड़ी मिलती है, எப்படி ஆபு தந்தையினுடைய வீட்டில் கிச்சடி தான் கிடைக்கிறது, वो खिचड़ी ही चलती है या 36 प्रकार के भोजन खाने में लग जाते हैं। அதே மாதிரி நம்ம வீட்டிலும் இரவில் அந்த கிச்சடி தான் இருக்கிறதா, இல்லையானால் 36 வகையான சாப்பாடை சாப்பிட தொடங்குகிறோமா? अगर खिचड़ी चलती है ஒருவேளை நம்ம வீட்டில் கூட அந்த கிச்சடி தான் இருக்கிறது, तो फॉलो कर रहे हैं। அப்பொழுது ஃபாலோ பண்றோம். अगर हाँ फॉलो करेंगे तो खिचड़ी तो हल्का भोजन है, ஒருவேளை ஃபாலோ பண்ணால் கிச்சடி வந்து ரொம்ப லேசான சாப்பாடு ஆகும். रात को हल्का भोजन करके सोएंगे இரவில் ரொம்ப லேசான சாப்பாடை சாப்பிட்டு விட்டு तो தூங்கினால் सवेरे को जल्दी आँख खुल जाएगी। அப்பொழுது காலையில் சீக்கிரமாக கண் விழித்துக் கொள்ளலாம். डॉक्टर्स भी वही बता रहे हैं, हैं? डॉक्टर्स भी हमें वो भी बता रहे हैं। हैं? அவங்க சொல்றாங்க, இப்போ டாக்டர்ஸ் கூட அதுதான் சொல்கிறார்கள். बीमारी नहीं आएगी। நோய்கள் வராது. ज्यादातर बीमारियां आज की दुनिया में हो रही है ज्यादा खाने से और अच्छा खाने से। இன்றைய உலகத்தில் அதிகமான நோய்கள் அதிகமாக சாப்பிடுவதால், பிறகு நல்லா சாப்பிடுவதால் தான் வருகிறது. अच्छा भोजन और ज्यादा भोजन करने से बीमारियां होती है। நல்ல சாப்பாடு பிறகு நிறைய சாப்பாடு சாப்பிடுவதால் தான் இன்றைய உலகத்தில் நோய்கள் வருகிறது. इच्छा मात्र अविद्या कि हमें कोई चीज की इच्छा नहीं है। இச்சா மாத்திரம் அவித்யா என்னவென்றால் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்திற்கு மேல் ஆசை இல்லை. जो पाना था सो पा लिया। எதை அடையணும் என்று இருந்தோமோ அதை அடைந்து விட்டோம். क्या परवाह थी पार ब्रह्म परमेश्वर की वो ही मिल गया। என்னவென்றால் பாரபிரம் பரமேஸ்வரை அடைவதற்காக கவலை இருந்தது, அவரையே நாம் இப்பொழுது அடைந்து விட்டோம். तो हमें कुछ इच्छा नहीं। பிறகு இப்பொழுது நமக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. वो कहे "मैं खाओगी क्या?" சிலர் சொல்லுவாங்க, இது சாப்பிடுவீங்களா? इच्छा नहीं है। ஆசை இருக்கு. तुम क्या खाओगे? வயிற்றுக்காக என்ன சாப்பிடுவீங்க? इच्छा हुई ना, அப்போ ஆசை இருக்கு இல்லையா? उसकी भी कोई चिंता नहीं। ஆனால் அதுக்கு கூட எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. ईश्वरीय सेवा बाप ने हमको गारंटी दी हुई है, मेरे सर्विसेबल बच्चे भूख मर नहीं सकते।
ஈஸ்வரிய சேவைக்காக தந்தை கேரண்டி கொடுத்திருக்கார் என்னவென்றால் என்னுடைய சர்வீசபிள் குழந்தைகள் பசியால் இறக்க மாட்டார்கள். तो भूख मर ही नहीं सकते, तो हम सुबह से लेकर शाम तक ईश्वरीय सेवा में डट जाए. அப்பொழுது எப்பொழுது நாம் பசியால் இறக்கவே முடியாதோ அப்பொழுது காலையிலிருந்து மாலை வரை ஈஸ்வரின் சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். किस बात की इच्छा? எந்த விஷயத்திற்காக ஆசை? लोग अपने आप कहेंगे மக்கள் தானாவே சொல்லுவாங்க, ये खा लो वो खा लो, पीछे இது சாப்பிடு கொள்ளுங்க, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க. पड़ जाएंगे. அவங்க பின்னாலே வருவாங்க. அது தானா நடக்கும். बाबा ने बोला எப்பொழுது பாபா சொல்லியிருக்கிறார், पुरुषार्थ के लिए 2 रोटी चाहिए. புருஷார்த்தத்திற்காக 2 ரொட்டிகள் தான் தேவை. 2 रोटी से आदमी जिंदा रह सकता कि नहीं? 2 ரொட்டியின் மூலமாக ஒரு மனிதனால் உயிரோடு இருக்க முடியுமா இல்லையா? है? अकाल पड़ेगा, வறட்சி வரும். सारे भारत में अकाल पड़ेगा. முழு பாரதத்திலும் வறட்சி இருக்கும். अभी तो थोड़े जिलों में घोषित हुआ है, இப்பொழுது மிகவும் குறைந்த இடத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन ऐसा भी टाइम आएगा सारे भारत में अकाल पड़ेगा. ஆனால் இப்படிப்பட்ட நேரமும் வரும் எப்பொழுது முழு பாரதத்திலும் வறட்சி இருக்கும். शास्त्रों में भी लिखा है, हिस्ट्री भी यही बात कहती है. சாஸ்திரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு இதிகாசமும் இதுதான் சொல்கிறது. जब राजाएं अत्याचारी होते हैं, भ्रष्टाचारी होते हैं, पब्लिक ज्यादा எப்பொழுது ராஜா அத்தியாச்சாரம் செய்கிறார்கள், பிரஷ்டாச்சாரமாக இருக்கிறார்களோ, दुखी होती है, பப்ளிக் அதிகமாக துக்கத்தில் क्या இருக்கிறார்களோ, पड़ता है? अकाल पड़ता है. அப்பொழுது என்ன வருகிறது? வறட்சி வருகிறது. तो संभावना है कि नहीं? अभी எனவே இப்படிப்பட்ட நேரம் இப்பொழுது இருக்கிறதா இல்லையா? है, अकाल पड़ेगा. இருக்கிறது. ஆகவே வறட்சி வரும். बाबा कहते हैं पुरुषार्थ के लिए 2 रोटी चाहिए. பாபா சொல்கிறார் புருஷார்த்தத்திற்காக 2 ரொட்டி தான் தேவை. उस 2 रोटी में अरबपति भी पलते हैं. அந்த 2 ரொட்டியில் தான் கோடீஸ்வரர்களும் வாழ்கிறார்கள். उनका भी पेट पल सकता है और அவர்களின் வயிறும் அதனால் நிரம்ப முடியும். அதேபோல் ஏழைகள், गरीब का भी पल सकता है और पुरुषार्थ भी चल सकता है. ஏழைகளின் வயிறும் நிரம்பும். பிறகு புருஷார்த்தமும் நடக்கும். अच्छा 2 रोटी चाहिए. நல்லது, 2 ரொட்டி தான் தேவை. दाल भी नहीं, बाबा ने दाल भी नहीं बोली साथ में. பருப்பு கூட இல்லை. பாபா பருப்பிற்காகவும் சொல்லவில்லை. ஆகவே உள்ளுக்குள்ளே இந்த சங்கல்பங்கள் சில பிரம்மகுமாரிகளுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. क्या? என்ன? अरे हमने लाखों रुपया दिया यज्ञ में. அரே, நாங்க லட்சக்கணக்கான பைசா யக்னத்தில் கொடுத்திருக்கிறோம். लेकिन बाबा ने ऐसे बोल दिया. ஆனால் பாபா இப்படி சொல்லிவிட்டார். क्या बोल दिया? என்ன சொல்லிவிட்டார்? हाँ हाँ 2 रोटी पेट के लिए बहुत काफी, पुरुषार्थ के लिए. புருஷார்த்தத்திற்காக 2 ரொட்டி வயிற்றிற்காக மிகவும் அதிகமானதாகும், போதுமானதாகும். दाल भी नहीं. பருப்பு கூட இல்லை. अरे दाल 100 रुपया किलो. அரே, பருப்பு 1 கிலோ 100 ரூபாய். तो बाबा जरा विचार करो. ஆகவே பாபா கொஞ்சம் யோசிங்க. बाबा जिसको दांत नहीं है, ஆகவே பாபா யாருக்கு பல்லு இல்லையோ वो बेचारे सूखी रोटी कैसे खावेंगे? அவர்கள் பாவம், அவர்களால் எப்படி இந்த சுக்கா ரொட்டியை சாப்பிட முடியும்? காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட முடியும்? अरे बाबा से ही पूछा जा रहा है. அரே, இந்த விஷயத்தை பாபாவிடம் தான் கேட்கிறார்கள். जिस बाबा ने अपने जीवन में எந்த பாபா தன்னுடைய வாழ்க்கையில் हाई स्कूल की परीक्षा ही मटर की सूखी रोटियां नमक डाल करके पानी मिला मिला करके खाई है. தன்னுடைய ஹை ஸ்கூல் படிக்கும் பொழுது மட்டர்,
ஆட்டாவினுடைய ரொட்டியை தான் செய்து தண்ணியில தொட்டு தொட்டு சாப்பிட்டு இருக்காரு. बाबा उसका जवाब नहीं जानता है? ஆகவே பாபா அந்த விஷயத்தை என்னுடைய கேள்வியினுடைய பதிலை அறிய மாட்டாரா என்ன? अरे रोटियां सूखी हैं तो उसमें पानी डाल सकते हैं कि नहीं? அரே அந்த ரொட்டி காஞ்சி போய் இருக்குதுன்னா அதுல தண்ணி ஊத்த முடியாதா என்ன? गर्म पानी डालेंगे तो फूल जाएगी कि नहीं? அதுல சுடு தண்ணி ஊத்துனா அது பொங்கி வருமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுமா இல்லையா? बूढ़े लोगों को खाने में तकलीफ नहीं होगी ना? வயதானவர்களுக்கு அதை சாப்பிடுவதில் எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது இல்லையா? खा लो। சாப்பிடுங்க. और जब अकाल पड़ेगा பிறகு எப்பொழுது பஞ்சம் வருமோ लोगों को दाल सब्जी कुछ भी नहीं मिलेगी, மக்களுக்கு தால் அதாவது பருப்பு சப்ஜி எதுவுமே கிடைக்காதோ बाबा कहते हैं बच्चों को 2 रोटी जरूर मिलेगी। அப்பொழுது பாபா சொல்கிறார் குழந்தைகளுக்கு 2 ரொட்டி கண்டிப்பாக கிடைக்கும். तो अगर ऐसी स्थिति आ गई, दाल न मिली, सब्जी नहीं मिली, ஆகவே இப்படிப்பட்ட நேரம் வந்து விட்டது, ஒருவேளை பருப்பும் கிடைக்கவில்லை, சப்ஜி கூட கிடைக்கவில்லை, காய்கறி கிடைக்கவில்லை, और बूढ़ी बूढ़ी माताएं यज्ञ में हैं, பிறகு वयदाன மாதாக்கள் யக்னத்தில் இருக்கிறார்கள், सरेंडर तो हो रही है ना, சரண்டர் ஆகுகிறார்கள் இல்லையா? तो उनको वो सूखी रोटी मिलेगी कि नहीं मिलेगी? ஆகவே அவர்களுக்கு அந்த சுக்கா ரொட்டி கிடைக்குமா இல்லையா? तो क्या भूखी रह जाएंगी? அவர்கள் என்ன பசியோடு இருந்து விடுவார்களா? भूखी रह जाएंगी, नहीं खाएंगी। பசியோடு இருந்து விடுவார்களா? சாப்பிட மாட்டார்களா? अरे भूख बेचारी कंडा खाए, அரே பசியோடு இருந்தால் காய்ந்த சாணியையும் சாப்பிட முடியும். भूख लगेगी பசி எடுத்தால் तो सूखी रोटियों में कैसे खाएं उसका जवाब अपने आप। आज पानी डालो गरम गरम, சுக்கா ரொட்டியில் எப்படி சாப்பிடணும் என்ற கேள்விக்கு தானாகவே பதில் வரும். என்னவென்றால் அதுல சூடான தண்ணியை ஊத்துங்க, और भिगो करके फूल जाएंगी और खूब खाओ। அது ஊறிட்டோட நல்லா ஆயிடும், அப்போ நல்லா சாப்பிடுங்க. डट के पुरुषार्थ करो। பிறகு நல்லா நிலைந்து இருந்து புருஷார்த்தத்தை செய்யுங்கள். कैसे का प्रश्न उस समय खत्म हो जाएगा। எப்படி என்ற கேள்வி அந்த நேரத்தில் முடிந்துவிடும். अभी बाबा कहते हैं இப்பொழுது பாபா சொல்கிறார் शांति के समय में धीरज धरो। சாந்தியினுடைய நேரத்தில் பொறுமையாக இருங்கள். अव्यक्तवाणी में बोला है, அவ்யக்தவாணியில் சொல்லியிருக்கிறார். अभी कोई ऐसी स्थितियां परिस्थितियां पैदा नहीं हो रही है। இப்பொழுது எந்த ஒரு அப்படிப்பட்ட நிலை சூழ்நிலைகள் உருவாகவில்லை. शांति के समय में धीरज धरो, फालतू संकल्प न चलाओ। சாந்தியினுடைய நேரத்தில் பொறுமையாக இருங்கள், எந்த ஒரு வீணான எண்ணங்கள் வர வேண்டாம். ये फालतू संकल्प रावण के सिर हैं। இந்த வீணான எண்ணங்கள் ராவணனுடைய தலை ஆகும். एक काटोगे तो दूसरा उग जाता है, ஒன்னை வெட்டிவிட்டால் இன்னொன்னு வரும், दूसरा काटो तीसरा चौथा उग जाता है। இரண்டாவது வெட்டினால் மூன்றாவது நாலாவது வரும். ये तो अपने अपने निश्चय की बात है। जिसको निश्चय पैदा हो जाएगा वो काहे के लिए पेट की चिंता करेगा। जब बाबा ने कह दिया, இது எல்லாம் அவர்களுடைய நிச்சயத்தின் விஷயமாகும். எப்பொழுது நிச்சயமாகி விட்டதோ பாபா சொல்லிவிட்டார், कि मेरे बच्चे तो भूख मर नहीं सकते। என்னுடைய குழந்தைகள் பசியால் இறக்க மாட்டார்கள். सर्वसिंह बच्चों को बाप खुद याद करते हैं। சர்வீசேவில் குழந்தைகளை பாபா தானாகவே நினைவு செய்கிறார். जिन बच्चों को बाप याद ही करते हैं उनको पेट के लिए भूखे रहेंगे। ஆகவே எந்த சர்வீசேவில் குழந்தைகளை நினைவு செய்கிறாரோ அவர்கள் என்ன பசியோடு இருப்பார்களா? जो बाप के कार्य में लग जाते हैं யார் தந்தையினுடைய வேலையில் ஈடுபட்டு விடுகிறார்களோ उनको पेट की चिंता नहीं रहती, அவர்களுக்கு வயிற்றினுடைய கவலை இருக்காது. चिंता की बात नहीं बाबा, चिंता भी नहीं रहती और वो दुनियावी धंधा करने की भी जरूरत नहीं रहती। அவர்களுக்கு கவலையும் இருக்காது, கூடவே உலகத்தினுடைய தொழில் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. दुनिया में इतने धर्म फैले हुए हैं, संस्थाएं फैली हुई हैं, உலகத்தில் இவ்வளவு தர்மங்கள் பரவி இருக்கிறது, उनमें ढेर सारा पैसा आता रहता है भरण पोषण के लिए। சன்ஸ்தா இருக்கிறது. ஆகவே அங்கு நிறைய காசு வருகிறது அவர்களுடைய வயிற்றுக்காக, தன்னை பராமரித்துக் கொள்வதற்காக. तो झूठे धंधे करने वालों के हैं। ஆனால் அந்த பணம்
பொய்யான தொழில் செய்யக்கூடியவர்கள்தாகும். और यहाँ तो सच्चा धंधा हो रहा है। பிறகு இங்கு உண்மையான தொழில் நடக்கிறது. यहाँ पैसे की कमी पड़ सकती है क्या? இங்கு என்ன காசுக்காக ஏதாவது குறைவு ஏற்படுமா? पेट के लिए धंधा करें, इस बात की जरूरत है। வயிற்றுக்காக தொழிலை செய்யணும், இந்த விஷயத்திற்கான அவசியம் இருக்கிறதா? बाप तो कहते हैं मेरे सेवादारी बच्चे भूख नहीं मर सकते। பாபா சொல்கிறார், என்னுடைய சேவையை செய்யக்கூடிய குழந்தைகள் பசியோடு இறக்க மாட்டார்கள். दुनिया में अकाल पड़ेगा, உலகத்தில் பஞ்சம் வரும், दुनिया भूख मरेगी, लेकिन मेरे बच्चे உலகம் பசியோடு இறக்கும். ஆனால் என்னுடைய குழந்தைகள் भूख नहीं। फिर पेट के धंधे की दरकार பசியால் இறக்க மாட்டார்கள். ஆகவே வயிற்றின் தொழிலை कहाँ रह गई? செய்ய வேண்டிய அவசியம் எங்கு இருக்கிறது? माउंट आबू में भी जाकर के धंधा दौरी करेंगे மவுண்ட் ஆபுல கூட சென்று விட்டு தன்னுடைய தொழிலை செய்கிறார்கள். तो निराकारी स्टेज बनेगी அப்பொழுது என்ன நிராகாரி ஸ்டேஜ் ஆகுமா? है? तो साकारी की साकारी रह जाएगी। பிறகு சாகாரமாக தான் இருக்கும். और माउंट आबू में भी साकारी स्टेज रह जाएगी। பிறகு மவுண்ட் ஆபுவில் கூட சாகார ஸ்டேஜ் இருக்குமா? शरीर तो को चलाने सेफ्टी- के लिए भोजन की जरूरत पड़ेगी। அவங்க சொல்றாங்க உடலை நடக்க வைப்பதற்காக சாப்பாடின் அவசியம் இருக்கு. जो ब्राह्मण बच्चे हैं, பாபா சொல்றாரு, யாரு பிராமண குழந்தைகளாக இருக்கிறார்களோ ईश्वरीय सेवा का मात्र धंधा करते हैं, कोई दूसरा धंधा नहीं करते हैं, उनका शरीर निर्वाह नहीं होता है। வெறும் ஈஸ்வருக்காக தொழில் செய்கிறார்கள், வேற எந்த ஒரு தொழிலும் செய்வதில்லை. ஆகவே அவர்களுக்கு வயிறு நிரம்பவில்லையா? जबकि बाप गारंटी दे रहा है எப்படி தந்தை வந்து கேரண்டி கொடுக்கிறார், कि मेरे बच्चे என்னுடைய குழந்தைகள் भूख नहीं मर सकते। பசியால் இறக்க முடியாது. जब भूख ही नहीं मर सकते எப்பொழுது பசியால் இறக்கவே முடியாது, तो पेट का धंधा करने की क्या दरकार है? அப்பொழுது வயிற்றிற்காக தொழிலை செய்ய வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது? आपकी जिम्मेवारी है। हैं? है जी? इसी अव्यक्तवाणी में बोला है सारी जिम्मेवारी இதே அவ்வக்தவாணியில் தான் சொல்லியிருக்கிறார், முழுமையான பொறுப்பு, அனைத்து பொறுப்புகள், सारा बोझ बाप को दे दो। எல்லா வெயிட்டையும் தந்தை கிட்ட கொடுத்துருங்க. हर बाप को सारा बोझ दे दिया எப்பொழுது தந்தைக்கு எல்லா வெயிட்டையும் கொடுத்துட்டீங்களோ तो अवस्था ऊंची उड़ेगी। அப்பொழுது நிலை மிகவும் உயர்ந்ததாக பறக்கும். कोई पक्षी हो, ஏதாவது ஒரு பறவை இருக்கிறது, 1 किलो का पक्षी है, 1 கிலோவினுடைய பறவை ऊंची स्टेज में उड़ता है உயர்ந்த ஸ்டேஜில் பறக்கிறது. और अचानक उसके ऊपर 1 किलो का वजन रख दिया जाए तो कहाँ जाएगा? ஒருவேளை அதற்கு மேல் உடனடியாக 1 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் வச்சிட்டோம்னா அது எங்க வரும்? नीचे आ जाएगा। கீழே வந்துவிடும். तो बाप बोझ लेने के लिए आए हुए हैं, ஆகவே தந்தை இப்பொழுது வெயிட்டை எடுத்துக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். तो क्यों अपने ऊपर बोझ रखना चाहिए? பிறகு ஏன் தனது மேல் அந்த சுமையை வைக்க வேண்டும்? ज्ञानेंद्रियों से कुछ भी नहीं करना है तो फिर इस शरीर की इतनी चिंता क्यों? हाँ, எப்பொழுது மற்ற இந்திரியங்கள் மூலமாக எதுவுமே செய்யக்கூடாது, அப்பொழுது இந்த உடலுக்காக ஏன் இவ்வளவு கவலை இருக்கிறது? अगर पूरे सरेंडर हो गए ஒருவேளை முழுமையாக சரண்டர் ஆகிவிட்டோம், तो அப்பொழுது फिर जिम्मेवारी किसकी? அப்பொழுது யாருக்கு பொறுப்பு? शिव बाप की जिम्मेवारी। तो बाप சிவ தந்தைக்கு தான் பொறுப்பு. कहते हैं मैं तो बिंदी हूँ, मैं कहा लिए तुम्हारा ये दुब फिरूंगा। ஆகவே சிவ தந்தை சொல்கிறார், நான் வந்து புள்ளியாவேன், ஆகவே இந்த சுமை எடுத்துக்கொண்டு நான் எங்கு வரைக்கும் சுற்றி கொள்வேன். इसलिए அதனால்தான் मैं तुमको ही दे देता हूँ, तुम इसकी मेरा शरीर समझ करके तुम इसकी क्या करो? परवरिश करो। அதனால்தான் நான் இந்த உடலை உங்களுக்கிட்டே தந்து விடுகிறேன், நீங்கள் இந்த உடலை என்னுடைய உடல் என்று புரிந்து கொண்டு இதை பராமரியுங்கள். ये शरीर तुम्हारा नहीं है। இந்த உடல் உங்களது இல்லை, किसका है? யாருடையதாகும்? हाँ, शिव बाप का है, சிவ தந்தையினுடையதாகும், शिव बाबा का है। சிவ பாபாவினுடையதாகும். ऐसे समझ करके இப்படி புரிந்து கொண்டு पुरुषार्थ करो, ये अमानत है। புருஷார்த்தத்தை செய்யுங்கள், இது ஒரு சொத்து ஆகும். हाँ, ऐसे नहीं करना कि अमानत में खयानत कर दूं।
அந்த சொத்தை வீணாக்கி விடாதீர்கள். क्या என்ன? कोई गरीब आदमी है, சிலர் ஏழையாக இருக்கிறாங்க. उसने जिंदगी भर में 100, 200, 500 कमाए हैं, அவங்க வாழ்நாள் முழுவதும் 100, 200, 500 தான் சம்பாதிச்சிருக்காங்க. चोर डकैत बहुत बढ़ गए हैं, वो संभाल नहीं सकता। பணக்காரர்கள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் அதிகரித்து விட்டனர். அவரால் தன்னுடைய காசை பார்த்து கொள்ள முடியவில்லை. तो तुम्हारे पास रख दिए பிறகு உங்களிடம் கொடுத்து कि விட்டார். भाई ये 500 रुपया हमारे संभाल लेना, இந்த 500 ரூபாய் என்னுடையது, பாதுகாத்து கொள்ளுங்கள். तो अमानत हो गई ना। ஆகவே அது ஒரு வேல்யூபிளான பொருள் ஆகிவிட்டது இல்லையா? और तुमने वो अमानत खा पी के खत्म कर दी। ஆகவே நீங்கள் அந்த வேல்யூபிள் மதிப்பு உள்ளதை சாப்பிட்டு கொண்டு அழித்து விட்டீர்கள், या लुटा दी இல்லையானால் அதை வீணாக்கி விட்டீர்கள். और कहा कि भाई तुम रख गए थे, हमने तो उसको लुटा दिया, खा पी के खत्म कर दिया। பிறகு நீங்க சொல்றீங்க, அரே பாய் நீங்க அதை வச்சுட்டு தான் போனீங்க, ஆனா அதை நான் சாப்பிட்டுட்டு முடித்து விட்டேன், அதை நான் என்கிட்ட இல்லை அது. तो ये तो बड़ा भारी पाप हो गया कि नहीं? या तो तुम रखते ही नहीं। ஆகவே அது மிக பெரிய பாவம் ஆகிவிட்டதா இல்லையா? இப்படி பண்ணிருக்கலாம், நீங்க அதை உங்ககிட்ட வச்சிருக்காமே இருந்திருக்கலாம். रखते नहीं, जिम्मेवारी ली तो उसको संभालो। ஒருவேளை பொறுப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை பாத்துக்கோங்க. और फिर छोटे मोटे आदमी की जिम्मेवारी नहीं, பிறகு இது மிகவும் சிறிய மனிதர்களின் பொறுப்பு இல்லை. सुप्रीम सोल, சுப்ரீம் சோல். और इस मनुष्य सृष्टि का कैसा सुप्रीम बाप, பிறகு இந்த மனித சிருஷ்டினுடைய எப்படிப்பட்ட தந்தை? சுப்ரீம் தந்தை. उससे बड़ा कोई बाप भी नहीं होता, அவரை விட பெரிய எந்த ஒரு தந்தையும் இருப்பதில்லை. उससे बड़ा इस सृष्टि का कोई विश्व का बादशाह भी नहीं होता, அவரை விட இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய உலகத்தின் ராஜாவும் இல்லை. उसकी अमानत में खयानत कर दी, அவருடைய சொத்தில் நீங்க நஷ்டம் ஏற்படுத்தி விட்டீர்கள். तो कितना बड़ा दंड मिलेगा। அப்பொழுது எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும். ये सोने का टाइम नहीं है। அரே இது தூங்குவதற்கான நேரம் இல்லை. तो ये ज्ञान रत्न ही स्थूल रत्न बन जावेंगे। இந்த ஞான ரத்தினம் தான் ஸ்தூலமான ரத்தினம் ஆகிவிடும். कहाँ बन जावेंगे? எங்கு ஆகிவிடும்? है अगले जन्म में, सतयुग में, त्रेता में, அடுத்த பிறவிலையா? சத்யுகத்தில், திரேதா யுகத்தில், द्वापर कलयुग में, या यहाँ पहले बन जावेंगे? துவாபர கலியுகத்திலா இல்லையானால் இங்கு ஆகுவோமா? यहाँ ऐसे ब्राह्मणों की सृष्टि में ही, जिसमें ज्यादा ज्ञान होगा, இங்கு பிராமண உலகத்தில் தான் யாருக்குள் நிறைய ஞானம் இருக்குமோ उसके लिए ये नियति बता दी गई। அவர்களுக்காக இந்த விஷயத்தை சொல்லிவிட்டார். उसके पास அவர்களிடம் स्थूल धन भी जास्ती होगा। ஸ்தூலமான பணமும் அதிகமாக இருக்கும். अभी जो ज्ञान रत्न धारण करेंगे இப்பொழுது யார் ஞான ரத்தினத்தை தாரணை செய்வார்களோ, और आगे चल, अभी अभी कोई ऐसी आत्माएं दिखाई नहीं पड़ती हैं दुनिया में जो ज्ञान का ही धंधा कर रही हो। இப்பொழுது உலகத்தில் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் யாராவது தெரியுறாங்களா? வெறும் ஞானத்தினுடைய தொழில் தான் செய்றாங்க. और उन्हें कोई धंधा करने की दरकार नहीं है। பிறகு அவர்களுக்கு வேற எந்த ஒரு தொழில் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. और उनके पास रतन ही रतन भर रहे हो। பிறகு அவர்களிடம் ரத்தினமே ரத்தினம் தான் நிரம்பி இருக்கிறது. अभी नहीं दिखाई पड़ती இப்பொழுது தென்படுவதில்லையா? है? अरे अभी ब्राह्मणों की दुनिया में कोई आत्मा ऐसी दिखाई पड़ रही है? அரே பிராமணர்களின் உலகத்தில் இப்படிப்பட்ட ஆத்மா யாராவது இப்பொழுது தென்படுறாங்களா? है? अरे अगर अभी एक भी दिखाई पड़ रहा है तो एक से अनेक होंगे या नहीं होंगे? அரே ஒருவேளை இப்பொழுது ஒருவர் கூட தென்பட்டால் பிறகு ஒருவரிலிருந்து இருவர் ஆவாங்களா இல்லையா? एक हो सकता है तो अनेक नहीं हो सकते। ஒருவரால் இப்படி இருக்க முடியும் என்றால் நிறைய பேரால் இப்படி இருக்க முடியாதா? ये ज्ञान रतन ही तुम्हारे स्थूल रतन बन जावेंगे। இந்த ஞான ரத்தினம் தான் உங்களுடைய ஸ்தூலமான ரத்தினம் ஆகிவிடும். ऐसे बोला है मुरली में। இப்படி முரளியில் இருக்கிறார். ये बोला तो था 68 से पहले। இது 68ற்கு முன்னால் சொல்லி இருக்கிறார். अब 68 को कितने साल हो गए? இப்பொழுது 68 கடந்து விட்டு எவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது?
42 साल हो गए। अरे 42 साल के बाद कुछ तो प्रत्यक्षता हुई होगी। 42 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 42 வருடங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் தென்பட்டதா? तो 1 2 4 के लिए प्रत्यक्षता हो सकती है। எனவே ஒருத்தர் இருவருக்காக வெளித்தோன்றுதல் ஏற்படலாம். कुबेर प्रत्यक्ष हो सकता है। குபேர் வெளித்தோன்றலாம். भगवान की तो बात ही छोड़ दो, பகவானுடைய விஷயமே விட்டு விடுங்க. वो तो ज्ञान का सागर है। அவர் ஞானத்தினுடைய கடல் ஆவார். अगर कुबेर प्रत्यक्ष हो सकता है ஒருவேளை குபேரால் வெளித்தோன்ற முடியும் तो हम என்றால் प्रत्यक्ष नहीं हो सकते। பிறகு நம்மளால் வெளித்தோன்ற முடியாதா என்ன? कुबेर 8 में से एक है। குபேர் 8 பேர்ல இருந்து ஒருவர் ஆவாரா? तो 8 के नंबर में और बच्चे नहीं आएंगे। பிறகு 8 மணி மாலையில் இன்னும் குழந்தைகள் வரமாட்டாங்களா? तो उनके लिए ये ज्ञान रतन ही क्या बन जाएंगे? ஆகவே அவர்களுக்காக இந்த ஞான ரத்தினமே எப்படி ஆகிவிடும்? स्थूल रतन बन जाएंगे। ஸ்தூலமான ரத்தினம் ஆகிவிடும். और ये दुनिया के धंधे धोरी खलास होते जा रहे हैं या बढ़ रहे हैं? இந்த உலகத்தினுடைய தொழில்கள் முடிந்து கொண்டே செல்கிறதா இல்லையானால் அதிகரிக்கிறதா? है खास भारतवर्ष में। விசேஷமாக பாரதத்தில் भारतवर्ष में दुनियावी धंधे धोरी खलास हो रहे हैं பாரதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள் முடிகிறதா या बढ़ रहे हैं? இல்லையானால் அதிகரிக்கிறதா? सच्चाई से जो धंधे किए जा रहे हैं वो सब खलास हो रहे हैं। உண்மையாக எந்த தொழிலெல்லாம் செய்யப்படுகிறதோ அது அனைத்தும் முடிகிறது. झूठे लोग पनप रहे हैं, करोड़पति अरबपति बन रहे हैं, वो मुट्ठी भर हैं பொய்யான தொழில்தான் அதிகரிக்கிறது. या ज्यादा हैं? கோடீஸ்வரர் ஆகிறார்கள். அவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா இல்லையானால் குறைவாக இருக்கிறார்களா? हैं? मुट्ठी भर हैं। கை அளவில் தான் இருக்கிறார்கள். थोड़ा भी अकाल प्रत्यक्ष होने दो, கொஞ்சம் கூட பஞ்சம் வெளியே வரட்டும். फिर देखो कैसी मारामारी होती है। அப்பொழுது பாருங்கள் எப்படி அடிதடி ஏற்படும். फिर ये जो बड़े बड़े साहूकार दिखाई पड़ते हैं பிறகு யார் இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் தென்படுகிறார்கள், उनकी क्या हालत हो जाती है? அவர்களின் என்ன நிலைமை ஏற்படும்னு பாருங்க. फिर दुनिया में छोड़ो, पहले भारतवर्ष में ज्ञान का धंधा चलेगा, ये धंधा दोरी चलेंगे। ज्ञान का धंधा ही संसार में बढ़ेगा। பிறகு ஞானத்தினுடைய தொழில்தான் இந்த உலகத்தில் அதிகரிக்கும். जब ज्ञान का धंधा बढ़ेगा எப்பொழுது ஞானத்தினுடைய தொழில் அதிகரிக்குமோ तो ये हीरे जवाहरात रतन किसके आगे आएंगे, किसके चरणों में गिरेंगे? இந்த வைரம் வைடூரியம் யாருடைய கையில் வரும், யாருடைய காலில் வரும்? अज्ञानियों के चरणों में, அஞ்ஞானியினுடைய காலிலா? ज्ञानियों के चरणों में आके गिरेंगे। ஞானியினுடைய காலில் வந்து விழும். दुनिया के सारे साधन तुम्हारे चरणों में आ जाएंगे। உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாதனங்களும் உங்களுடைய காலடியில் வரும். यज्ञ की कल वाली जो दीदी दादियाँ நேத்து இந்த யக்னத்தில் இருக்கக்கூடிய தீதி தாதிகள், दादाएं जो काखागा नहीं जानते हैं, தாதாக்கள் யாருக்கு காக்காக தெரியாது, காங்காச்சா தெரியாது, लौकिक पढ़ाई का லௌகிக படிப்பினுடையது जानते थे, தெரியாம இருந்தார்கள். उनको हवाई जहाज अब क्या बड़ी चीज रह गई? இப்பொழுது அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளைட் என்ன பெரிய விஷயமாக இருந்து விட்டது. कोई बहुत बड़ा साधन हो गया उनके लिए? அவர்களுக்காக என்ன ரொம்ப பெரிய விஷயமாகி விட்டதா? नहीं। இல்லை.
ये मर्तबा कहाँ से आया இந்த மானம் எங்கிருந்து கிடைத்தது? है? ईश्वरीय नॉलेज का बेसिक पाठ ही पढ़ा ना। ஈஸ்வரி நாலேஜினுடைய பேசிக் படிப்பை தானே படித்தார்கள். तो बेसिक पाठ में भी ஆகவே பேசிக் படிப்பிலையும் इतना मान मर्तबा, இவ்வளவு மரியாதை மானம் கிடைக்கிறது, इतनी हद की प्राप्ति, இவ்வளவு எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகள். तो जो संपूर्ण पढ़ाई है वो पढ़ेंगे तो उनको कितनी प्राप्ति होगी। பிறகு எது சம்பூர்ணமான படிப்பு இருக்கிறதோ அதை படித்தால் அவர்களுக்கு எவ்வளவு பிராப்தி கிடைக்கும். होने का मतलब ये है कि वे सेवा ही सेवा रह जाएगी उस आत्मा के लिए जिसकी। होने का मतलब ये है कि वे सेवा ही सेवा रह जाएगी उस आत्मा के लिए அந்த ஆத்மாவிற்காக வெறும் சேவை மட்டும்தான் இருந்துவிடும். जिसकी पढ़ाई पूरी हो गई। யாருடைய படிப்பு முடிந்து விடுமோ அவர்களுக்கு வெறும் சேவையே சேவை மட்டும்தான் இருந்துவிடும். वो दूसरों को पढ़ाएगा या खुद पढ़ने में लगा रहेगा। அவங்க மற்றவர்களுக்கு படிப்பிப்பார்களா இல்லையானால் தானே படிப்பில் ஈடுபட்டிருப்பாங்களா? खुद मनन चिंतन मंथन खुद के लिए करने में टाइम लगाएगा அவங்க தனக்காகவே சிந்திக்கும் யோசிப்பதற்காக நேரத்தை கொடுப்பார்களா या दूसरों के लिए टाइम देगा। இல்லையானால் மற்றவர்களுக்காக நேரத்தை கொடுப்பாங்களா? है? जो खुद संपन्न हो गया उसका कुछ काम ही नहीं रह जाता, जैसे गीता में लिखा हुआ है। யாரு தானே சம்பன்னமாகி விடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு செய்யும் வேலை இருந்து விடாது. எப்படி கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது, न मुझे कुछ करने योग्य है न मैं எனக்கு எதுவும் செய்ய தகுதி இல்லை, कुछ करता हूँ, அதே போல் நான் எதுவுமே செய்வதில்லை, मेरे लिए कुछ भी करने योग्य नहीं है। எனக்காக எந்த ஒரு விஷயமும் செய்வதற்கு தகுதி உள்ளதாக இல்லை. मैं कुछ करूँ या न करूँ। நான் ஏதாவது செய்தாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் சரி. उनकी निराकरण स्टेज बन जाएगी फिर। है? उनकी निराकरण स्टेज बन जाएगी। निराकारी स्टेज का मतलब ये है அவங்க சொல்றாங்க பிறகு அப்படிப்பட்டவங்களுக்கு நிராகாரி ஸ்டேஜ் வந்து ஆகிவிடும். பாபா சொல்றார் நிராகாரி ஸ்டேஜினுடைய அர்த்தமே என்னவென்றால் कि करने योग्य कुछ भी रह नहीं गया। செய்வதற்காக எந்த ஒரு விஷயமும் இருக்காது. तुम मेरे को सरेंडर होते हो तो நீங்க எனக்காக சரண்டர் ஆகுறீங்க, मैं तुमको सरेंडर हो जाता हूँ। அப்பொழுது நான் உங்களுக்காக சரண்டர் ஆகி விடுகிறேன். तुम जैसे चलाओगे वैसे चलूंगा। நீங்கள் எப்படி நடத்துறீங்களோ நான் அப்படியே நடப்பேன். जो खिलाओगे सो खाऊंगा, என்ன கொடுப்பீங்களோ அதுதான் சாப்பிடுவேன். जहाँ भेजोगे वहाँ जाऊंगा। எங்க அனுப்புவீங்களோ அங்க செல்வேன். कितनी बड़ी बात बोल देते हैं मुरली में। எவ்வளோ பெரிய விஷயம் முரளியில் சொல்லி விடுகிறார். मैं बच्चों के सामने सरेंडर हो जाता हूँ। कौन से बच्चों के सामने? நான் குழந்தைகளுக்காக சரண்டர் ஆகி விடுகிறேன். எந்த குழந்தைகளுக்காக? जो मेरे को सरेंडर होते हैं। யார் எனக்காக சரண்டர் ஆகுகிறார்கள்? हिम्मते बच्चे मदद बाप। किस बात के लिए हिम्मते? தைரியம் வைத்தால் தந்தை உதவுவார். எந்த விஷயத்திற்காக தைரியம்? बैगर टू प्रिंस। பெக்கர்ல இருந்து பிரின்ஸ், பிச்சைக்காரர்ல இருந்து ராஜ்குமார். बैगर बनने के लिए भी हिम्मत करनी पड़ती है। பிச்சைக்காரர் ஆகுவதற்காக தைரியம் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. राजा बनने की उतनी हिम्मत नहीं है। ராஜா ஆகுவதற்காக அவ்வளவு தைரியம் தேவையில்லை. जितनी बैगर बनने के लिए हिम्मत करनी पड़ती है। எவ்வளவு பிச்சைக்காரர் ஆகுவதற்காக தைரியம் தேவை இருக்கிறதோ அவ்வளவு ராஜா ஆகுவதற்காகவும் தேவையில்லை. ये बाबा कितना समझदार बनाते हैं। இந்த பாபா எவ்வளவு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற்றுகிறார். और तुम कितने धनवान बनते हो। பிறகு நீங்கள் எவ்வளவு பணக்கார ஆகுகிறீர்கள் ये भी जानते हो இதுவும் அறிவீர்கள். कि शिव बाबा का भंडारा तो सदैव ही भरपूर है। சிவபாபாவினுடைய பண்டாரம் எப்பொழுதும் நிறைந்துதான் இருக்கிறது. बताओ சொல்லுங்கள்.
शिव बाबा का भंडारा कौन सा है? சிவபாபாவினுடைய பண்டாரம் எது ஆகும்? कहेंगे शिव बाबा का भंडारा है சொல்கிறார்கள் சிவபாபாவினுடைய பண்டாரம் अविनाशी ज्ञान रत्नों का। அழிவில்லாத ஞான ரத்தினங்களுடையதாகும். ऐसा शिव बाबा का भंडारा भरपूर இப்படிப்பட்ட சிவபாபாவினுடைய பண்டாரா பர்பூர், तो साफ काल कंटक दूर। பிறகு கடைசி வரையும் அது இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. बाप तो बच्चों को ही ज्ञान रत्न देते हैं। பாபா குழந்தைகளுக்கு தான் ஞான ரத்தினத்தை கொடுக்கிறார். फिर ये ज्ञान रत्न ही तुम्हारे लिए பிறகு இந்த ஞான ரத்தினம் தான் உங்களுக்காக स्थूल रत्न बन जाते हैं। ஸ்தூலமான ரத்தினமாகுகிறது. तो वो खुद सागर है। ஆகவே அவர் தானே கடல் ஆவார். सागर से रत्न निकलते हैं ना। கடலில் இருந்து ரத்தினங்கள் வெளியே வருகிறது இல்லையா? शास्त्रों में भी लिखा है, சாஸ்திரங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. सागर ने आकर के थालियां भर भर के दी। கடல் வந்து விட்டு தட்டு நிரம்பி ரத்தினங்களை கொடுத்தார். तो शिव बाबा का ज्ञान का रत्नों का भंडारा भरपूर है। ஆகவே சிவபாபாவினுடைய ஞான ரத்தினங்களுடைய பண்டாரா நிறைந்திருக்கிறது. तुमको कितने ज्ञान रत्न देते हैं? உங்களுக்கு எவ்வளவு ஞான ரத்தினத்தை கொடுக்கிறார்? तो इन ज्ञान रत्नों की ताकत से ஆகவே இந்த ஞான ரத்தினத்தினுடைய சக்தியின் மூலமாக तुम्हारे सारे काल कंटक दूर हो जाते हैं। உங்களுடைய அனைத்து கடைசி காலம் வரை அது நிரம்பி இருக்கிறது. बाबा शिव बाबा का भंडारा भरपूर कालकंटक दूर। அவங்க சொல்றாங்க சிவபாபாவினுடைய பண்டாரா நிறைந்திருக்கிறது, கடைசி காலன் வரை அது நிரம்பி இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? अर्थ क्या है? माने शिव बाबा के पास इतना ज्ञान है, அப்படியானால் சிவபாபாவிடம் எவ்வளவு ஞானம் இருக்கிறது. उस ज्ञान की शक्ति से, ज्ञान की पराकाष्ठा से அந்த ஞானத்தினுடைய சக்தி, அந்த ஞானத்தினுடைய பவர் மூலமாக कोई भी काल खा नहीं सकता எந்த ஒரு காலனாலையும் சாப்பிட முடியாது. और कोई भी दुख का कांटा लग नहीं सकता। பிறகு எந்த ஒரு துக்கத்தினுடைய முள்ளு குத்த முடியாது. इतना भरपूर ज्ञान दिया है। இவ்வளவு நிறைந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். शिव का भंडारा भरपूर, चाहे अकाल पड़े चाहे कुछ भी दुष्काल पड़े। சிவனுடைய பண்டாரா நிறைந்திருக்கிறது. பலே வறட்சி வரலாம், பஞ்சம் வரலாம். काल कंटक दूर। शिव बाबा के भंडारे में कमी होने वाली காலன் வந்து தூரமாக தான் இருப்பாரு. नहीं है। சிவபாபாவினுடைய பண்டாரா எப்பொழுதும் அழியக்கூடியது இல்லை. जास्ती रखने की कोई दरकार नहीं। அதிகமாக தன்னிடம் வைக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. क्या कहा? என்ன न சொன்னாரு? पैसा பணமும் சரி, न साड़ियाँ புடவையும் சரி, न कोई चीज। எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, बाबा का भंडारा ऐसा है जो भरपूर करता रहेगा। பாபாவினுடைய பண்டாரா இப்படிப்பட்டதாகும், எது நம்மளை நிரம்பி வைக்கும். ஓம் சாந்தி.